சிம்சோன் யாருன்னு தெரியுமா? ஆவிக்குரிய நடத்தை கொண்டிருக்கிற ஒரு குடும்பத்தில் பிறந்த ஒருவன், ஜெபிக்கின்ற தந்தை, ஜெபிக்கின்ற தாய், ஜெபத்தினால்தான் பிறந்த ஒருவன், வேறு பிரிக்கப்பட்டவன், பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஒருவன், நசரேனாக்கப்பட்ட ஒருவன். ஆனால் தேவன் தந்த அந்த பெலத்தை ஆதாரமாக்கிக் கொண்டு, தன்னுடைய அழகை ஆதாரமாக்கிக் கொண்டு அருவருப்பான காரியங்களை செய்து கடைசியில் எங்க போய் நின்றான் தெரியுமா உங்களுக்கு? வேசிகளுக்கு பின்னால் போய் அவன் நின்றான். இருக்கிறீங்களா நம்மள இருக்கிறவங்க யாராவது அந்த மாதிரி? தேவனை விட்டு விலகி இருக்கிறவர்கள், தேவன் உங்களை அழைத்து அழைப்பை ஓரமாக வைத்து விட்டு பெண்களுக்கு பின்னால் பெண் பித்திலே ஓடிக்கொண்டிருக்கிறவர்கள் அனாதையா மிஞ்சி போயிட்டாங்க. அன்னைக்கு அட்ரஸ் இல்லாமல் சத்ருவுக்கு மத்தியிலே அவமானப்படுத்தப்பட்டு தனிமையாக மிஞ்சி விட்டு கடைசியிலே என்ன சொன்ன தெரியுமா? ஆண்டவரே, தேவனே, ஒரே ஒரு முறை என்னை நினைத்தரலும் அப்படின்னு சொன்னான். இவர்களை நான் கொன்று போட்டு விடுவேன், நானும் மரித்து விடுவேன். சிம்சோனே, நீ மரித்து போவதற்கு அல்ல தேவன் உன்னை சிருஷ்டித்தது. தம்பிமார், தங்கைமார், இன்று உங்கள் வாழ்க்கையில விழுந்து போயிருக்கிறீங்க, மோசம் போயிருக்கீங்க, பாவத்துக்கு இலக்காகி இருக்கிறீங்க. இப்ப என்ன சொல்றீங்க? செத்து போக போறேன்னு சொல்றீங்க. நீ செத்து போக கூடாது என்பதற்காகத்தான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்காக அந்த சிலுவையிலே அவர் மரித்தார். நீ பிழைப்பதற்கு, மேலான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு, மேன்மையான நடைமுறையை கொண்டு நீ வாழ்வதற்கு இயேசு கிறிஸ்துவின் உயிரை நேசித்து சிலுவையில் அவர் மரித்தார். சாக போறேன்னு சொல்ற என்னது? ஆனால் அந்நாளிலே சிம்சோன் ஏன் நான் செத்து போகிறேன் அப்படின்னு சொன்னா தெரியுமா உங்களுக்கு? உயிரோடு இருந்து என்னத்தை சாதிக்க போகிறேன்? கண்ணை பிடுங்கிட்டாங்க ஆண்டவர், குருடனாகி விட்டேன், சத்ருவின் கைகளை மாட்டிக்கொண்டு கடைசியிலே என்னை அடிமையாக்கி விட்டார்கள். இதிலிருந்து வெளியே வருவதற்கு சான்ஸ் இல்லை, பிழைப்பதற்கான சான்ஸே இனிமே எனக்கு இல்லை, நான் செத்து போகிறேன் என்று சொல்லி சாவதற்கு முன்னாலே தன் சத்துருக்களை கொன்று அவன் மரித்து போனான். அந்நாளிலே சிம்சோன் உண்மையிலே தன்னைத்தானே கொன்று விட்டான். கவனிங்க, ஒருவனும் ஆகாரத்துக்காக, இந்த வயிற்றின் பசியை தீர்த்துக் கொள்வதற்காக, தன்னுடைய தேவையை சந்தித்துக் கொள்வதற்காக பொய்களை அடுக்கி தேவனுடைய சந்நிதியை விட்டு இறங்கி போய் எகிப்து தேசத்துக்கு போய் அவமானத்தோட நிந்தைகளோட திரும்ப வந்து விட்டான். தேவனை விட்டு தூரமா போறது நல்லதே இல்லைங்க. இன்னொருத்தனோ பெண்களுக்காக தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பணயமாக வைத்து, நல்ல ஒழுக்கத்தை அவன் பணயமாக வைத்து இருக்கிறவங்க எல்லாரையும் அப்படியே விட்டு விலகி கடைசி தன் தேசத்தையே விட்டு விலகி இந்த பெலிஸ்தர் தேசத்திலே பெண்களோடு படுத்துக்கொண்டு, வேசிகளோடு படுத்துக்கொண்டு அங்கே மரித்து விட்டானுங்க. சிம்சோன் எவ்வளவு துர்பாக்கியம் பாருங்க. என்று நான் கேட்கிறேன், ஏது உன் மனைவியை உன்னை விட்டு தூரமாக்கி இருக்கிறது? யார் உன் கணவரை என்று தூரமாக்கியது? யார் பெற்ற தந்தையை, பெற்ற தாயை, அவர்கள் அன்பை உன்னை விட்டு தூரமாக்கியது யார்? சிம்சோனின் வாழ்க்கையிலே வேசிகள். உன் வாழ்க்கையில யார்? பெண்களின் பித்து சிம்சோனை எல்லாரும் விட்டும் தூரமாக்கியது, குருடனாக்கியது, அவனை அட்ரஸ் இல்லாமல் ஆக்கிவிட்டது, தன் உயிரையை அவனையே எடுத்து போடும்படி செய்து விட்டது. ஜாக்கிரதை, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேவனை விட்டு விலகுவது நல்லதே இல்லைங்க. அவருடைய சந்நிதியை விட்டு விலகுவது என்பது நல்லதே இல்லை. இந்த மாதிரி தெளிவான, திட்டவட்டமான, மேன்மையான, சுத்தமான செய்தி அது எப்பொழுதும் அவனை நல்வழிப்படுத்தும் என்பதனால், அவனை சரியாக்கும் என்பதனால் கவனி. அவருடைய வார்த்தைக்கு தூரமாவது நல்லதே இல்லை. நல்லா கவனி. அப்பா உன்னிடத்தில் கேட்காமல் இருக்கலாம், அம்மா உன்னை கண்டிக்காமல் இருக்கலாம். ஆனால் ஒரு அண்ணனை தேவனுக்கு தந்திருக்கின்றார், அவ்வப்பொழுது உன்னை வார்த்தையோடு உன்னை நல்வழிப்படுத்துவதற்கு. மனைவியா நீ உன் கணவரிடத்தில் சொல்லாமல் இருக்கலாம், கணவராக நீ உன் மனைவியிடத்தில் சொல்லாமல் இருக்கலாம். ஆனால் மனைவிக்கும் கணவருக்கும் சொல்ல வேண்டிய மேன்மையான சத்தியத்தையும் அதே போல் கொடுக்க வேண்டிய எச்சரிக்கைகளையும் கொடுக்கின்ற ஒரு தேவ மனிதனை தேவன் உங்களுக்கு தந்திருக்கின்றார். எனவேதான் சொல்லுகிறேன், தேவனுடைய ஆலயத்தை அலட்சியமா பார்க்காதீங்க. யார் சொன்னாலும் உன்னால கேட்க முடியாது, அப்படி கேட்கக்கூடிய அந்த மனப்பான்மை உனக்குள் இல்லாமல் இருக்கலாம். அதனால்தான் தேவன் தன்னுடைய வார்த்தையை உனக்கும் எனக்கும் அவர் அருளி செய்திருக்கிறார். இந்த வார்த்தையை உனக்கு தேவையான அந்த எச்சரிக்கைகளை உனக்கு தருகின்றது. அதுக்குதான் சொல்லுகிறேன் சபையே, தேவனை விட்டு நீ தூரமாய் போவாய் என்றால் நீ விழுந்து போவாய். தேவனை விட்டு தூரமா போன ஆபிரகாமை இறங்கி எகிப்துக்கு போய் அவமானப்படுத்தப்பட்டான். தேவனுக்கு தூரமாகி இறங்கி
திம்னாத்துக்கு போய் சிம்சோன் அட்ரஸ் இல்லாதபடி மரித்து விட்டான். அதனாலதாங்க சொல்றோம், தேவனுடைய ஆலயத்துக்கு வராம இருக்காதீங்க, அவர் சந்நிதிக்கு தூரமாகாதீங்க, வார்த்தைக்கு தூரமாகாதீங்கன்னு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாங்கள் உங்களுக்கு போன் பண்ணுகின்றோம். தன்னுடைய சந்நிதிக்கு வரக்கூடிய அந்த ஒரே ஒரு ஆட்டுக்குட்டிக்காக அவர் மன்றாடுகிறார். அதே மாதிரி இந்த மெய்ப்பனுமை கூட யார் ஒருவரும் தேவனை விட்டு போகக்கூடாது என்று, தேவனுடைய சந்நிதிக்கு தூரமாக கூடாது என்று ஒவ்வொருவரிடமும் நான் பேசிக்கொண்டு வருகிறேன். திங்கட்கிழமை தொடங்கி சனிக்கிழமை வரைக்கும் கவனிங்க. உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வரும். யார் ஆலயத்துக்கு வரல அவர்களுக்கு ஃபோன் பண்ணி பேசி, ஏன் வர முடியல அதை அறிந்து கொண்டு அவர்களை பலப்படுத்தி அன்போடு அவங்களுக்கு ஜெபிக்கக்கூடிய அந்த சேனையை, ஜெப சேனையை உருவாக்கியிருக்கிறேன். இருந்தாலும் சரி, தனிமையாக நேரடியாக நானே பேசணும்னு சொல்லி ஃபோன் கால் செய்து வருகிறேன். தேவனுக்கு நீ நெருக்கமாக வருவாய் என்றால் ஒவ்வொரு நாளுமே நீ ஒரு ஸ்டெப் மீது இன்னொரு ஸ்டெப் வைத்து நீ அப்படியே மேலே வந்துடலாம். இப்போ கேட்குறேன், மேலே வரணும்னு தான் நீங்க ஆசைப்படுறீங்களா, அல்லது கீழே இறங்கி விழுந்து போவதற்கு நீங்க ஆசைப்படுறீங்களா? நீங்களே சொல்லுங்க. உங்க ஆசை என்னங்க? மேல் நோக்கி மேல் நோக்கி மேல் நோக்கி மேல் நோக்கி மேல் நோக்கி ஒரு நாள் அங்க மேலே தேவனுடைய சந்நிதிக்கு போக வேண்டும். இதுதான் தேவனுடைய ஆசை. பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவே, மேன்மையான உம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்களோட திட்டவட்டமாய் தெளிவாய் என்று பேசியிருக்கின்றீர். அன்று மூவர் அன்று பிரயாணம் செய்தார்கள். இருவரோ உம்முடைய சந்நிதியை விட்டு இறங்கி தூரமாகி அப்பா ஒரு துஷ்ட நிலைக்கு வந்து விட்டார்கள். ஆனால் ஆபிரகாம் தான் செய்த தவறை அவன் ஒப்புக்கொண்டு திரும்ப வந்து விட்டான். உம்முடைய பாதத்தை பற்றி கொண்டான். இன்று யார் யாரெல்லாம் அப்பா நாங்கள் உமக்கு தூரமாய் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே, பரிசுத்தமான வாழ்க்கைக்கு நாங்கள் தூரமாகிக் கொண்டிருக்கிறோம், விலையேறப்பெற்ற ஆவிக்குரிய நடத்தை நாங்கள் பணயமாக வைத்திருக்கிறோம், என் குடும்பத்தை, என்னுடைய எதிர்காலத்தை, என்னுடைய படிப்பை, என்னுடைய வேலையை, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாசமாக்கிக் கொண்டிருக்கின்றேன் ஆண்டவரே, உமக்கு தூரமாகிக் கொண்டிருக்கிறேன், என்னை மன்னியுங்க. ஜெபம் செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் மன்னிக்க வேண்டும் என்று, நீர் நல்வழிப்படுத்தக்கூடியவர் என்று எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. எங்களோடு சேர்த்து மற்றொருவரையும் ஆண்டவரே, நல்வழிப்படுத்தப்பட வேண்டிய ஒருவரையும் உடைய சந்நிதிக்கு வழிநடத்தி அப்படிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கை எங்களுக்கு தந்தரல் வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த சுருக்கமான செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குமென்றால் பிறருக்கும் ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். அதோடு கூட உங்களுடைய கமெண்ட்டையும் எழுதுங்கள். தேவனுக்கு சித்தமானால் நாளை மறுபடியும் நாம் சந்திக்கலாம். ஷாலோம்.